கதி கலங்கி நிப்ப. அப்போ உனக்கு ஜக்கம்மா ஞாபகம் வரும். நான் வரேன். தாயி, உன்னால அந்த இழப்பு நிச்சயம் வரும். எல்லாம் விதி. முதலையா அவங்கள நான் உள்ள கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். இப்ப தெரியுதா? தேவையில்லாம எதையாவது பேசி இப்படிதான் குழப்பிட்டு போவாங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. பவி, அம்மாவுக்கு போனை போட்டு எப்போ வருவேன்னு கேளுதா. சரிப்பா. பவி இருடி, உங்க ஆத்தாவாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு வரட்டும். கைரேக பாக்குறது, ஜோசியம் பாக்குறது. ஜக்கம்மா சொன்ன வார்த்தை மாறாம மகமாயி துணையோட மதில தாண்டி வந்திருக்கையா. அத்தா பவி, இந்தா இத அந்த பாட்டிகிட்ட கொடுத்து அனுப்பு. சரிப்பா. ஐயா, வாக்கு சொல்லாம கை நீட்டி நான் எதையும் வாங்க மாட்டேன். ஜக்கம்மா சொன்ன வாக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் என் நாக்கு. ஏமா ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியுமே. இதுல ஜோசி வேற பார்த்து சொல்லணுமாக்கும். எதுவும் சொல்ல வேணாத்தா, நீ கிளம்பு. ஐயா, சிவந்த ராத்திரியில அசந்த மனசுக்காரன் உசுறு உயிருக்கு அழுதுகிட்டு நிப்பான். அவன் கை சும்மா போகாது, காலும் சும்மா நடக்காது. தலையெடுக்க வந்தவன் முடியோட போக மாட்டான். ரத்த காவு வேணும்னு ஒத்த சாவ பார்க்க வருவான். அலட்சியம் செஞ்சு உயிர் போக கூடாதுங்கிறது அந்த ஜக்கம்மாவோட வாக்கு. உங்க குலசாமி மண்ணை எடுத்து கும்பிட்டு வந்தாலும் குறவளைய கடிச்சு தலை தப்பி வந்தா தலைசோறு போடுங்க. நாக்க கட்டி விட்டா வாக்கரிசி வந்து சேரும். ஏமா ஏய், வாசல்ல வந்து நின்னுகிட்டு அபசோனமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நீயே போமாங்கிட்டு. இந்த வீட்டு பெரிய தலை மண்ணுல விழப்போகுது. அவர் தலைய விலக்கி வச்ச யம காவு வாங்க போறான். பெரிய தலை விழப்போகுது இந்த வீட்டுல. ஆனா உசுருக்கு கண்டம் இருக்குன்னு ஜக்கம்மா ஜாட காட்டிட்டா. பத்திரமா இருக்கிறதும் யமனுக்கு இரையாகிறதும் உங்க கையில தான் இருக்கு. பாட்டி ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எங்க மாமனார் மண்டே போட போற. எங்க மாமனார் உயிருக்கு ஆபத்தா? ஆமாங்க சாமி, இந்த வீட்டோட பெரிய தலை மண்ணுல விழப்போகுது. ஒரு உயிர் செதற போகுது. என்னங்க காதுல தேன் பாயிற மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க. இந்தாங்க பிடிங்க, இந்தாங்க. ஏய், எதுல விளையாடணும்னு விவசாயம் இல்லையா? சும்மா இரு. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா. இது ஆண்டாளே, எந்த காலத்துல இருக்கிற நீயே? அவன் நிலாவுல இடம் வாங்கி போட்டு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் ஜோசியத்தை நம்பிக்கிட்டு இருக்க? ஐயா, காலம் எத்தனை மாறினாலும் அம்மா அம்மா தான், ஜக்கம்மா ஜக்கம்மா தான். ஒரு நிமிஷமா, நீங்க உள்ள வாங்க சொல்றேன். வாங்க, அழகர் கூட்டிட்டு வா. போங்க.
மூத்த விளக்கு. ஆனா விதி இந்த விளக்க அணைச்சி அணைச்சி ஏத்திக்கிட்டு இருக்கு. உன் கல்யாணம் முறைப்படி நடக்கல. உன் கழுத்துல இருக்கிற தாலி முறைப்படி ஏறல. ஏமா இது அம்புட்டும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. தெரியாத விஷயம் இருந்தா ஏதாச்சும் சொல்லு. ஐயா, இது உங்க மூத்த மக. இவளுக்கு ஒரு தங்கச்சின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இவளுக்கு அடுத்து பிறந்த வாரிசு இந்த மண்ணுல பிறக்கறதுக்கு முன்னாடியே மண்ணுக்குள்ள போயிடுச்சு. சரியா? ஆமாத்தா, இவளுக்கு அப்புறம் இவ ஆத்தா மாசமா இருக்கும்போது 8வது மாசத்துல புள்ள வயித்துக்குள்ள இறந்து பிறந்துச்சு. இந்த விஷயம் எனக்கு கூட தெரியாது. யாருக்குமே தெரியாதத தெரிய வைக்கிறது தான் எங்க ஜக்கம்மாவோட வேலையே. தாயி, புருஷனுக்கும் உனக்கும் நடுவுல சங்கடங்கள் வந்தாலும் சமாதானம் நிறைஞ்சிருக்கும். ஆனா வரப்போற குழப்பம் அதை எப்படி வேணாலும் மாத்தும். இந்த கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கை ஒண்ணு ரத்தக்கரை படிய போகுது. உன் அப்பாவுக்கு வரப்போற ஆபத்து ஓ மூலமா தான் வரப்போகுது. உன் கைக்கு பழக்கப்பட்ட கைதான் உன் அப்பா தலையை எடுக்க போகுது. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லடி. ஏத்த ஆண்டாளே, எதுக்கு வேலை மெனக்கட்டி இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீயே? நான் தான் சொல்றேன்ல, எதையாவது சொல்லி நம்ம மனசை கெடுத்து ரூபாயை புடுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இது ஏன் வாக்கு இல்ல, ஜக்கம்மாவோட வாக்கு. ஆமையே, ஜக்கம்மா சொக்கம்மான்ட்டு எந்திரிமா முதல்ல. எந்திரி சொல்றேன், எந்திரி முதல்ல, வெளியில போமா. ஐயா, நீங்க என்ன தட்டி கழிக்கலாம், ஆனா நடக்கிறத நீங்க தடுக்க முடியாது. நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள உங்களுக்கு இந்த ஜக்கம்மாவே ரத்த குறி காட்டி புரிய வைப்பா. நான் வரேன். பாட்டி பாட்டி, காசு கீசு வாங்கிட்டு போ. ஜக்கம்மாவை நம்பாத இடத்துல நான் எதுவும் வாங்குறது இல்ல சாமி. பழக்கப்பட்ட கைனா ஒன்று நானா இருக்கணும், இல்லை உங்க அம்மா, தங்கச்சி. மாமா, அவர் எங்க அப்பா. அப்போ ஒருவேளை பாட்டியா இருக்குமோ? என் விளங்காத வெறும்பையில நான் எதுக்குடா என் மகனை கொள்றேன்? அதா அந்த அம்மா ஏதோ காசு கொடுக்காத கோபத்துல எதையோ சொல்லிட்டு போகுது, அதை போய் நம்பிக்கிட்டு போங்க. இது ஒரு நியாயம்னு பேசிக்கிட்டு வேலை பாருங்க போய். சரி சாப்பிடு. டேய், சும்மா சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா மேல கோவம் இருக்கதாண்டி செய்யுது, அதுக்குன்னு கொலை பண்ற அளவுக்குலாம் கிடையாது. இப்ப இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நாளை பின்ன அப்படி ஒரு எண்ணம் வந்தா? ஏய், அப்படி ஒரு எண்ணம் வந்தா என்ன ஆகும்? ஜக்கம்மா வாக்குதா பழிக்கும், வேற என்ன? நான் என்ன பண்ணுவேன்? தெய்வ வாக்கு. பாட்டியம்மா ஜக்கம்மா வந்து நில்லு பக்கம்மா, எங்க கூட ஆட்டம் போட வேண்டியம்மா வெக்கம்மா. முதல்ல கட்டினவன் மூச்சை நிறுத்தி 2வது கட்டினவன் கையில கொடுத்துட்டு போயிட்டான். உன் பொண்டாட்டியால வரப்போற இழப்ப உன்னால ஈடு கட்டவே முடியாது. பாரதி, இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். கேட்டிங்களா? அவங்க ஏதோ பொழப்புக்கு சொல்லிட்டு போயிடுவாங்கங்க. ஆனால் நாம தான் அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்.
இங்க பாருங்க, வாழ்க்கைன்றது எப்படி வாழணும்னு பிளான் பண்ணி வாழ்றதுல இல்லை, எப்படி வாழ்றோங்கிற யதார்த்தத்தில் தான் இருக்கு. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது எப்படி சந்தோஷமா வாழணும்னு அப்படியே முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு ஜோசியம் பார்க்குறேன், கூறி கேட்குறேன்னு இப்படி ஏதாவது பண்ணி நம்ம நிம்மதியை நாமளே கெடுத்துக்க கூடாதுங்க. மனசை போட்டு குழப்பிக்காம தூங்குங்க. பாரதி, நமக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வராது. அதான் வர வேண்டிய எல்லா பிரச்சனையும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேலே தான் புதுசாக வரணும்னா அதை நீங்களோ நானோ கண்டுபிடிச்சாதான் உண்டு. அந்த அம்மா எனக்கு ஏதாவது ஆகும்னு சொல்லியிருந்தாலோ இல்ல எனக்கு இழப்பு வரும்னு சொல்லியிருந்தாலோ நான் எந்த கவலையும் பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய இழப்பு பார்த்துட்டேன். எல்லா இழப்பையும் தாங்கிதான் இன்னைக்கு நான் உங்க கூட வாழ்ந்துட்டும் இருக்கேன். என்னால உங்களுக்கு பெரிய இழப்பு வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் என் மனசை போட்டு அரிச்சிட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கே. அப்ப கடவுளை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல எதுவும் இல்லைன்னு நம்புறீங்கல்ல? நிச்சயமா. அப்புறம் என்னங்க, கடவுள் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாருன்னு நம்புங்க, நிம்மதியா இருங்க. ஆதி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ற வரைக்கும் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் நம்புறது கடவுளை மட்டும்தான். என்னோட கடவுள் நீங்க கோயிலுக்கு போய் கும்பிட்டு வர்ற அந்த கடவுள் இல்லை, என் மனசுக்குள்ள வச்சு கும்பிட்டு இருக்கிற வாசுதான் என்னோட கடவுள். ஏன்னா என்ன படிச்ச கடவுள் எனக்கு கொடுத்த டேட் எப்போவோ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மறுபடியும் பிறந்து வந்ததுக்கு காரணம் வாசு தானே. அதனால தான் அவரை என்னோட கடவுளாக நான் கும்பிட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை பாரதி, எனக்கு உங்களையும் தமிழையும் அவர் தானே கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்கள் என்னை விட்டுட்டு போனப்போ உங்களை தேடி என்னை இங்கே வர வச்சதும் வாசுதான். அதனால் அவரை மீறி நமக்குள்ள எந்த பிரிவும் வராது. நான் அதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால் எனக்கு இந்த ஜோசியம் பார்க்கறது, குறி கேட்கறது இதுலலாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல ஆதி. என்ன நடந்தாலும் இன்னொரு தடவை உங்களை பிரியறது மட்டும் நடக்கவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கேன். அவ்வளோதான். அந்த உறுதியாக இருக்கிற விஷயத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாலே போதும். அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நமக்கு என்ன வேணும்னு மூளை யோசிக்கலாம், ஆனால் நமக்கு என்ன நடக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது மனசு தான். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு அதை தவிர வேற எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தான் புருஷன், நீங்கள் தான் என் பொண்டாட்டி. அது மாறவும் மாறாது, யாராலையும் மாற்றவும் முடியாது. பார்த்தீங்களா, சொன்னோன்னே மணி கூட அடிக்குது. அம்மா தான் கால் பண்ணுறாங்க, இருங்க பேசிட்டு வந்துடுறேன். ஆதி, இங்கேயே பேசுங்க. அம்மா, ஐயோ சாரிம்மா, சாரி மறந்துட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, காலையில் வேலையாக அதை நான் முடிச்சிட்றேன். இல்லை இல்லை, கணேஷ் பேசிக்கிட்டு தான் இருக்காரு, நான் தாம்மா மறந்துட்டேன். சரி, காலையில் நானே கால் பண்ணுறேன். குட் நைட். என்னாச்சு? என்ன மறந்துட்டீங்க? இல்லை, அவங்களுக்கு தமிழை பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னாங்க. நீங்கள் வேறு டைம் கேட்டிருந்தீங்களா, அதான் அது வரைக்கும் தமிழோட தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் அம்மா கூடவே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மறந்துட்டேன். டே ஃப்ராடு, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி இதுல தான் வருவேன்னு தெரியும். நிஜமாங்க, நம்பிக்கை இல்லைனா நீங்களே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியும், சும்மா விளையாடாத. பா. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்து போட்டாங்க.
அந்த குறி சொல்ல வந்த கிழவி வேற எதையோ சொல்லி விட்டுட்டு போயிட்டா. மண்டக்குள்ள அதுவே போட்டு கொடையுதே. என்ன இருந்தாலும் நைட்டு வாட்ச்மேன் மாதிரி தூங்காம சுத்திட்டு இருக்கிறான். ஓ, ஜோசியக்காரம்மா சொன்னதை நினைச்சு பயந்து போய் அதுதான் தூக்கம் இல்ல. ஐயோ அப்பா, இவனை என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணலன்னா நம்மளுக்கு ஆத்திரம் அடங்காது. ஐடியா, நீ செத்த மாப்பிள்ளை இன்னைக்கு. டேய் யாரா? யாராது? ஜக்கம்மா. ஒரே நிமிஷம். ரத்த கரை படிஞ்ச கையே ரத்தக்கா வாங்க போகுது. வீட்டுல இருக்கிற ஒருத்தன் தான் உன் தலைய எடுக்க போறான். உன் தலை மண்ணுல விழ போகுது. மண்ணுல விழ போகுது. பொழுது சாயறதுக்குள்ள ரத்தக்கார காட்டுவேன்னு சொன்னானே, ஆத்தியா உன் கையில ரத்தக்கார உன் தலை துண்டாக போகுது. கையால தாண்டா உனக்கு சாவு.